தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இப்போது இந்த 40 நாட்கள் நோன்பு இருக்கிறது எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து அவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது தாவீதை பார்ப்போம். தாவீதை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று இந்த சமூகத்தை விட்டு விலக்கி வைத்தவர் போல் சொல்லி, அவர்கள் ஒன்றுக்கும் உதவாது, அவர்களுக்கு பேச தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது என்று அந்த குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் அந்த மனிதன் ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டு அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் என்று சொன்னால், எத்தனை பேரை அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை கொண்டு அந்த இடத்திலே கொண்டு வந்த பிறகும் ஆண்டவர் இனி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிற போது, ஒன்றுக்கும் உதவாத ஒருவர், ஒன்றும் தெரியாத ஒருவர், ஆடு மேய்க்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னவுடன் ஆண்டவர் சொன்னார், நீ அவரை கூட்டிக் கொண்டு வா. அவரை கூட்டிக் கொண்டு முன்னாடி நிறுத்தும் போது அவர் ஆண்டவரின் பக்கத்தில் தாவீது இருக்கிறார். அவர் யார் அருள் பொழிவு செய்ய சொன்னார் என்று சொன்னால், சாமுவேலிடம் சொல்கிறார், அவரை அருள் பொழிவு செய் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவரிடம் தாவீது அவருடைய பக்கத்திலே இருந்தார். அந்த அளவிலே ஆண்டவர் தாவீதிடத்திலே அளவு கிடந்த அன்பு கொண்டு அவரை அருள் பொழிவு செய்து மனமாற்றம் அடைய செய்து ஆண்டவரை பற்றி தெரிந்து இந்த சமூகத்திற்கு அவர் எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்கு அவர் துணை செய்கிறார். அதே போல் இன்றைய சூழ்நிலையில் ஆண்டவரோடு இணைந்து பற்றி பிடித்து வாழுகின்ற போது, அவரோடு இணைந்து பக்தனாக அல்லாமல் சீடனாக வாழும்போது அவர் நமக்குரிய பங்கை நமக்கு தந்து நம்மை மேலோட்டமாக நம்மை உயர்த்துகிறார். ஆவியானவருடைய வல்லமையோடு நம்மை பயன்படுத்துகிறார். எல்லா நேரத்திலும் அவரை சிக்கன பிடித்து இருக்கும்போது எல்லா தேவைகளையும் நமக்கு தந்து நம்மை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் யாரையும் தீர்ப்பிட விரும்பவில்லை. அவர் பாவங்களைத்தான் வெறுத்தாரே தவிர பாவிகளை வெறுக்கவில்லை. பாவிகளை மனம் திரும்ப செய்தார். எப்படி மனம் திரும்ப செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர் பாவத்தில் விழுந்த ஒரு பெண்ணை அந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருந்த போது அந்த பெண்ணிடம் ஆண்டவர் சொன்னது, உன்னை நான் தீர்ப்பிட விரும்பவில்லை. அங்குள்ள யாது மக்களும் அவரிடம் தீர்ப்பிடவில்லை. அதே போல் ஆண்டவரும் சொன்னார், நானும் உன்னை தீர்ப்பிட விரும்பவில்லை, இனி நீ பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணை மன்னித்து அவர் தேற்றி திருப்பி அனுப்பினார். ஆண்டவர் அதே போல் யாருக்கும் தீமையானவர் என்று அவரை ஒருவரையும் அவர் தீர்ப்பிடவில்லை. அவர் நன்மையாகவே கருதி அனைவரையும் அவருடைய சிறைகளை அவர் பாதுகாத்து வழிநடத்தினார். அது நாம் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றி அவருடைய சீடராக வாழ்ந்து அவரை பற்றி பிடித்து வாழும்போது ஆண்டவர் நமக்குரிய தேவைகளை எல்லாம் நமக்கு தந்து நம்மளை நிறைவேற்றி நிறைவான வாழ்வை அளித்து நம்மளை வழிநடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மேலான கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிறகுகள் நிலையில் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த நோன்பு நாட்களிலே நீர் எங்களோடு இருந்து செயலாற்றி ஆவியானவருடைய வல்லமையோடு எங்களை பயன்படுத்தி நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்தி செல்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தை மகன் தூய் ஆவின் பேராலே, ஆமீன்.